சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணாலும் லங்ஸ் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால முதல்ல போயிட்டு ஃபார்மசியில நான் கேட்குற மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் அதையும் ஓடி போயிட்டு வாங்கிட்டு சேது கொடுக்குறாங்க. அது எல்லாமே ட்ரை பண்ணாலும் லங்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகினதுனால ஐஸ்வர்யாவால் ப்ரீத் கூட ஒழுங்காக விட முடியறதில்ல. உடனே சேது டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள கருந்தேல் கடிச்சிருக்கு. அதனால பிளட் முழுக்க அவங்களுக்கு விஷம் ஆயிருக்கு. அதனால லங்ஸ் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அவங்களால ஒழுங்கா ப்ரீத் கூட விட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சேது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப அடுத்ததா தமிழ் செல்வியை காட்டுறாங்க. தமிழ் சீஃப் டாக்டர் கிட்ட குழந்தை காட்டுறாங்க. குழந்தை அழுதுகிட்டேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் வைஸா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு தமிழ். ஆனா குழந்தை உங்களுக்கு ட்வின்ஸ் தானே, ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையோ உடம்பு முடியலையோ இல்ல ஏதாவது ஒண்ணுனா இன்னொரு குழந்தைக்கு அது தன்னால அஃபெக்ட் ஆகும். அதனால முதல்ல கேளுன்னு சொல்லிடுறாங்க. உடனே தமிழ் என்ன பண்றதுன்னு தெரியாம மலருக்கு போன் பண்ணி, அக்கா நம்மளுடைய அழகர் இங்க அழுதுகிட்டே இருக்கான், அங்க மீனாட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே, மீனாட்சி நல்லா தானக்கா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழ் அதை நான் என்ன சொல்றது தமிழ், மீனாட்சி இப்ப நல்லாதான் இருக்கா, தொட்டில இருக்கா, ஆனா என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கா சொல்றீங்க, ஐஸ்வர்யாவை தேலை கடிச்சிருச்சா? ஆமா அந்த தேல் கடிச்சிருச்சு. ஐயோ அது கடிச்சா ரொம்ப விஷம், அது இல்லாம லங்ஸ் எல்லாமே பாதிக்க முடியுமே, எனக்கா இதை இப்படி சொல்றீங்க, என்னன்னு தெரியல, நான் போன் பண்ணாலும் அவங்க யாரும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தமிழ்ன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உடனே தமிழ் நேரா அம்மாச்சி கிட்டையும் வசந்தி கிட்டையும் போயிட்டு, எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ஐஸ்வர்யாவை பார்க்கணும் போல இருக்கு, ஒருவேளை ஐஸ்வர்யா அந்த கடியை வாங்கலனா கண்டிப்பா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனால அவளை பார்க்கணும் போல எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சேது டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, சொந்தக்காரர் எல்லாருக்கிட்டுமே சொல்லிடுங்க, அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாது, அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஈஸ்வரி, ஐயோ என் அண்ணனுக்கு நான் இப்ப என்ன சொல்லுவேன், ஒழுங்கா பாத்துக்கலையே என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்பாரேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சேது நான் போயிட்டு ஐஸ்வர்யாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை போய் பார்க்கறதுக்காக போறாங்க. சேது ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி சேது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு சேது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நேரா தமிழ் போயிட்டு ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம தமிழ் படிக்கிற காலேஜ்ல இருக்கு. உடனே சேதுகிட்ட, இங்க இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அங்க கூட்டிட்டு போனா கண்டிப்பா எங்களால ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தமிழ் இவ்வளவு போராடி பாக்குறாங்க. ஈஸ்வரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காத எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க போகுதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஐஸ்வர்யா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப சேது என்ன முடிவு எடுக்க போறாங்க, தமிழை நம்பி ஐஸ்வர்யாவோட உயிரை பறி கொடுக்க போறாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.